உலகத்துல கெட்டது அழிஞ்சு நல்லது நடக்கணும்னா நீங்க நினைச்ச ஒண்ணு சரிக்காம 1000ல் ஒருத்தன் இல்ல, 1000 பேர் சேர்ந்த ஒருத்தன். பக்கத்தில் இந்த கூட்டத்தில் வந்து மக்களை எல்லாம் சந்திச்சப்போ எல்லாரும் கை கொடுத்தீங்க, எல்லாரும் கன்னத்தை பிடிச்சி கிள்னீங்க. கையை பிடிச்சி நகத்தெல்லாம் போட்டு பிராண்டு அங்கங்கே சில சில காயம்லாம் ஏற்பட்டிருக்கு. நான் அதெல்லாம் வருத்தப்படல, அன்பில் பண்ணது, பாசத்தில் பண்ணது. அப்போ இடையில ஒரு சிறுமி ஒரு நிமிஷம்னு கூப்பிட்டுச்சு. நான் ஒரு நிமிஷம் உங்கள்கிட்ட மைக்கில் பேசணும் அப்படின்னுச்சு. சரி கட்டாயம் பேசுவோன்னு நான் பேரை ஞாபகம் வச்சுக்கிட்டு வந்து இங்கே வந்து இப்போ எங்க சொல்லு காஞ்சனா, சஞ்சனாவா கஞ்சனா, சஞ்சனா சஞ்சனான்னு ஒரு சிறுமி சரி கட்டாயம் பேசுவோன்னு நான் பேரை ஞாபகம் வச்சுக்கிட்டு வந்து அந்த பெண் குழந்தை சஞ்சனா அந்த சிறுமியை பேசுமாறு கேட்டுக்கிறாங்க. மைக்கு யாராவது கொடுங்க அவங்கள்ட்ட. ஏண்டா காலையில எங்க போறோம்னு தெரியல, யாருக்கிட்ட பேசணும்னு தெரியல, நீ ஒரு மனித ஜென்மமா வாழ்ந்துட்டு இருக்க. ஆட்சிக்கு வந்தா எப்படிப்பட்ட முதல்வரா இருக்கணும் அப்படிங்கறது உங்களுடைய இலக்கு. நீங்க ஒரு லட்சியம் வச்சிருப்பீங்கல்ல. ஊழலற்ற ஒரு ஆட்சியை கொடுக்கணும், ஊழலற்ற ஒரு ஆட்சியை கொடுக்கணும். ஏன் அதுல ஏதாவது பிரச்சனையா? கொஞ்சம் பொறு, மிஷின் நிக்கட்டும். ஏடிஎம்கே வந்து இவர்கள் செய்திருக்கிற இந்த ஊழல் அதான் சொல்லணும் சார். அவங்க நம்ம மேல சொல்லுவாங்க, நம்ம அவங்க மேல சொல்லுவோம். ரெண்டு மூலமா பப்ளிக்கு கொஞ்சம் நாலேஜ் கிடைக்கும். ஓகே இவர் இவ்வளவு பண்ணிருக்காரு, இவ்வளவு பண்ணிருக்காரு. பப்ளிக் கம்பேர் பண்ணுவான்ல, அதுதான் நாங்க பப்ளிக் கம்பேர் பண்ணுவான்ல. நானும் மந்திரியா இருந்தேன் சார். நான் கூட சிலது பண்ணிருக்கலாம், அதில் ஒன்றும் இல்லைன்னு சொல்ல. நான் கூட சிலது பண்ணிருக்கலாம், அதில் ஒன்றும் இல்லைன்னு சொல்ல. ஊழலற்ற ஒரு ஆட்சியை கொடுக்கணும். திமுக ஆட்சிக்கு வந்ததும் மாணவர்களின் கல்விக் கடன் ரத்து செய்யப்படும் என திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மாணவருடைய கல்விக் கடன் முழுசா ரத்து செய்யப்படும் என்ற உறுதியை நான் சொல்லியிருக்கிறேன். இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. கூட்டுறவு வங்கியில் விவசாயிகள் பெற்ற 12,000 கோடி ரூபாய் கடன் தள்ளுபடி செய்யப்படுவதாக முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார். விவசாயிகள் பயன்பெறும் வகையில் 24 மணி நேரமும் மும்முனை மின்சாரம் வழங்கப்படும் என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். ஆனால் இதை பார்த்தது பிறகு இப்போ இருக்கக்கூடிய ஆட்சி பழனிசாமி இந்த தேர்தலில் அந்த அறிவிப்பை அறிவிச்சுட்டு நான் நினைச்சதை ஸ்டாலின் அறிவிச்சுட்டாரு, நான் நினைச்சதுக்கு இருந்ததை ஸ்டாலின் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லுவாரு. நீ உன் வேலையை பார்த்த, நான் என் வேலையை பார்த்தேன். நான் செஞ்ச வேலையை பார்த்து மக்கள் என்னை பாராட்டி பரிசு கொடுத்துருக்காங்க. நான் ஊத போய் தான் நீ ஆடின, நான் நல்லா ஆடினாலதான் நீ ஊதுன. கடைசியா பார்த்த படம் ரஜினியோட சன் டிவி படம் வந்தது எந்திரன். அது பிரிவு தியேட்டர்ல ஒரு கலாநிதி மாறன் கூப்பிட்டு அதுதான் பார்த்தேன். யாராவே? ஏ மாப்ள, என்ன பார்த்து சொல்லல, என் கண்ணை பார்த்து சொல்லல. தனுஷ் நடித்த அசுரன் திரைப்படத்தை தூத்துக்குடியில் இருக்கும் திரையரங்கத்தில் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் பார்த்தார். பஞ்சமி நில உரிமையை மையமாக வைத்து சாதி வன்மத்தை கேள்வி கேட்கும் துணிச்சல்காரன் என்று அசுரன் திரைப்படம் குறித்து கூறியிருக்கிறார். மூலப்பத்திரம் ஓ அந்த ₹1 என்னாச்சு? எடுக்கல தர்றேன்னு சொல்லு, ஆனா எடுக்கலன்னு மட்டும் சொல்லாத. எடுக்கல சும்மா கேளு சீனா தானா டைரக்ட் டு ஏஜென்சி எப்படி இருக்கு? கம்பெனிக்கு பேர் வச்சா மட்டும் பத்தாது. நீங்க ஃபேமஸ் ஆகணும்னா ஏதாவது சாதனை பண்ணாதானே சுட சுட செஞ்ச பேப்பர்ல போட முடியும். கரெக்டா? நல்லா சொன்ன.
குழந்தை மிஸ் ஆயிடுச்சு போல இருக்கீங்க. உன்னை எழுதி கொடுத்துட்டு போங்க என்ன பார்க்க சொல்ல. 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 ஏதாவது காணாமல் போய்விட்டால் எங்கள் கம்பெனியை அணுகுங்கள், நாங்கள் கண்டுபிடித்து கொடுக்கிறோம். அதற்காகத்தான் இந்த கம்பெனியை நாங்கள் நடத்தி வருகிறோம். 4 வயசு குழந்தை, ஆண் குழந்தையம்மா, ஆண் குழந்தை மிஸ் ஆயிருக்கு. அது எங்கேயாவது யாருக்காவது பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு மேடையில இருந்து கொடுங்க. இந்த காணாம போன குழந்தை கிடைச்சு கட்சியில் இருக்கிறவன் நானு. முந்தானத்து வந்து கட்சியில் சேர்ந்து கட்சிக்கு போற கையை வச்சா என்னடா அர்த்தம்? நேரப்பா சண்டை போட்டுக்கிறீங்க. அதுக்காக அவன் உரிமை எப்படி விட்டு கொடுக்க முடியும்? இவனை எல்லாம் கட்சியில வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணுங்க. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. இதுக்கு பிச்சை எடுக்கலாம். என்னன்னா இது இந்த ஆட்சியில சக கூட அடிக்க முடியல. எவ்வளவு வேதனை, எவ்வளவு வேதனை, எவ்வளவு வேதனை. எக்ஸாம்பிள் பாரு உக்காந்துருக்காரு. சரி விட, உதய சூரியன் உதிச்ச உடனே எல்லாத்துக்கும் கோட்டர் சரி. நம்ம தேர்தல் வாக்குறுதி அவ்வளவுதான் தர முடியும், வேற என்ன தர முடியும்? ஏதோ இந்தி தெரிந்தால்தான் இந்தியாவிலே உலா வர முடியும் என்று. நான் சற்றேறக்குறைய 20 ஆண்டுகளுக்கு மேலாக நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறேன். எனக்கு இன்னமும் இந்தி தெரியாது, எனக்கு இன்னமும் இந்தி தெரியாது, எனக்கு இன்னமும் இந்தி தெரியாது. காங்கிரஸ் கொள்ளை கூட்டணியை ஒழிக்க வேண்டும். அதற்கு 2011ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் கொடுத்த அடியை விட 2014ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் நீங்கள் கொடுத்த பலமான அடியை விட வரும் சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் சம்மட்டி அடி கொடுத்து அந்த கூட்டணியை, கொள்ளை கூட்டணியை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். திமுக காங்கிரசுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். செய்வீர்களா? நீங்கள் செய்வீர்களா? பாத்தீங்களா? ஆக கேட்டீங்களா? டிவில தெரிஞ்சதா? சப்ஸ்கிரைப் செய்யாம வீடியோ பார்த்தா என்ன நிலைமை பாக்குறீங்களா? தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்க. ஆக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.